Hello guys, Gowtham here. So actually இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Catterpillar அப்படிங்கிற ஒரு டாப் MNC கம்பெனி எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கம்பெனியில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ரோல், ஸோ யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2022, 2023 அண்ட் 2024 இந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் தான் வந்து இந்த ரோலுக்கு வந்துட்டு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸு ஒரு 40 to 35 பீப்புள்ஸ் வந்துட்டு ஸோ டாப் MNCயில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு கம்மிங் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா February 1 பார்த்தீங்கன்னா ஸோ கோயம்புத்தூரில் ஒரு மீட்டப் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்க பீப்புள்ஸ் வந்துட்டு ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட அவைலபிலிட்டியை வந்து நீங்கள் தெரிவிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதர் தென் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ பர்சனலைஸ்டாக ஸோ உங்களோட கரியர் கைடன்ஸ் அண்ட் மென்டர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெய்ட் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட கூகுள் ஃபார்ம்ஸை சப்மிட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எல்லாத்தையுமேலாம் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஸோ செலக்டிவான பீப்புள்ஸை மட்டும் தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நான் சொல்லியிருந்த மாதிரி ஸோ Catterpillar அப்படிங்கிற ஒரு கம்பெனி, டாப் MNC கம்பெனி வந்துட்டு தான் ஸோ சென்னை லொக்கேஷனுக்கு வந்து ஹைர் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஹைர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரீசெண்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதில் வந்துட்டு Monday 27th தான் வந்து இந்த ஜாப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஓப்பனிங்ஸை இன்றைக்கி வந்து 29 ஆகுது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக வரும். ஸோ இவங்க வந்து அப்ளை பை February 2க்குள்ளே அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் உங்களுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ 1 to 3 to 4 days மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கான்ட்ராக்ட் டைப் வந்து ஃபுல் டைம், ஸோ ரெகுலர் ஜாப் வந்து ரெகுலராக தான். ஸோ இந்த ரெக்வஸ்டேஷன் ஐடி உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க Catterpillarல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரெக்வஸ்டேஷன் ஐடியை ஷேர் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஜாபோட ரெஃபரல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ், BE, BTech, MCA பீப்புள்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த இயர் ஆஃப் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2022, 2023, 2024 இந்த 3 செட் ஆஃப் பேட்ச் பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு என்னென்ன JD கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ JDயில் ஸோ Catterpillar அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்துட்டு ஸோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஓவிவாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதை வந்து நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ கிரியேட் அண்ட் மெயின்டைன் பைத்தான் பேஸ்ட் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் ஃபார் க்ளவுட் ரிசோர்சிங் ப்ரொவிஷனிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி வந்து பைத்தானில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பைத்தானோட ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இன்டெகிரேட் ஆட்டோமேஷன் சொல்யூஷன்ஸ் வித் AWS Azure சர்வீசஸ் டு ஸ்ட்ரீம்லைன் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் டெவலப் அண்ட் எக்ஸிக்யூட் ஆட்டோமேட்டட் டெஸ்ட் பிளான் அண்ட் க்ளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் மானிட்டர் ஆட்டோமேஷன் ப்ராசஸ் அண்ட் ட்ரபிள் ஷூட் இஷ்யூஸ் டு என்ஷூர் த ஸ்மூத் ஆப்ரேஷன். Then continuously improve and optimize cloud automation workflows, documentation automation process and providing training to team members, keep up the latest cloud technology and best practices அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரிலவெண்ட்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு பைத்தான் அண்ட் AWS அண்ட் மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டிங் ரிலவெண்ட்டான ரோலில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் க்ளவுட் டெக்னாலஜிஸும் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஃப்ரெஷர்ஸ்லேருந்து 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து இது அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் வேறு என்ன கேட்டிருக்காங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் ரிலேட்டட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் டிகிரி தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரினாலே ஸோ இன்ஜினியரிங் டிகிரியாக தான் இருக்கும். இன்ஜினியரிங் டிகிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோல் வந்து மோஸ்ட்லி இந்த டாப் MNCயில் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சஜஷனில் நான் சொல்கிறேன். தென் இந்த பேச்சுலர்ஸ் டிகிரிலையுமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் ரிலேட்டட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் ப்ரூவன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெவலப்பிங் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் யூசிங் பைத்தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பைத்தான் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பைத்தானில் வந்து ஸோ அந்த ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் நீங்கள் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அண்டர்ஸ்டாண்டிங் இன் ரைட்டிங் SQL queries அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ SQL queries உங்களுக்கு ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ரைட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் டெவலப்மெண்ட் யூசிங் க்ளவுட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் AWS ஆர் அஸ்யூர் க்ளவுட் என்விரான்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன CI/CD பைப்லைன்ஸ் அண்ட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு ஃப்ரெஷருக்கு தேவையான ஒரு ஸ்கில் அண்ட் ஜாப்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஸோ SQL query-யாக இருக்கட்டும், ஸோ பைத்தான் ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், தென் அதுக்கப்புறம் AWS-ஓட பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து CI/CD பைப்லைன்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டிஸாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே ஒரு பேசிக் கொஷின்ஸ் தான். இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அனலிட்டிக்கல் மைண்ட் செட் அண்ட் குட் வித் ட்ரபிள் ஷூட்டிங் இஷ்யூ, தென் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் டீம் ஒர்க் எபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு காமனாக எல்லா ஜாபுக்கும் கேட்குற ஒரு ஸ்கில் செட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஓகே. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ எந்த கேண்டிடேட்டை வந்து ஹை லெவலில் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடிஷ்னல் AWS சர்டிஃபிகேஷன் ஆர் ரிலேட்டட் ஆர்கிடெக்ட் ஆர் டெவலப்பர். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு உங்களோட ரெஸ்யூம்ஸை வந்து உள்ளே புஷ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் வித் ப்ராடக்ட் ஓனர்ஸ் வித் அஜைல் ஸ்க்ரம் என்விரான்மெண்ட் அண்ட் அஜைல் மெத்தடாலஜிஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போது ஃப்ரெஷராகவே இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இன்டர்ன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை உங்களோட ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸோ நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஓனர்ஸோட வித் அஜைல் டீமோட கனெக்ட் பண்ணி, தென் ஸ்க்ரம் மாஸ்டரோட கனெக்ட் பண்ணி, தென் அதுக்கப்புறம் அஜைல் மெத்தடாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் யூசிங் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் அனாலிசிஸ் டேட்டா. ஸோ பவர் BI, டேப்லோ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாமே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வித் த அஜூர் டெவாப்ஸ் அண்ட் கிட்டப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அஜூர் டெவாப்ஸ் தெரிஞ்சிருக்கணும், கிட்டப்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ப்ரியர் ஆப்ரேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் க்ளவுட் சர்வீசஸ் ப்ரொவைடர்ஸ் அதர் தன் த AWS அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கிரேட் வெர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன்ஸ் டு கொலாபரேட் வித் கிராஸ் ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் என்ஹான்ஸ் ஸ்கேலபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு காமனாக எல்லா ஜாபுக்கும் கேட்குற ஒரு ஸ்கில் செட் தான். தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு January 27, 2025 தான் வந்து இந்த ஜாபை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா February 2 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா February 2, 2025 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாப் ஸோ ஈஸியாக வந்து எக்ஸ்பீரி ஆயிரும் இது வந்துட்டு. அதனால் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஓகே, இப்போ வந்துட்டு ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம், என்னென்ன ஸ்கில் செட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை நவ் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மை ஒர்க் டே பேஜஸ்க்கு வந்து போகும். ஸோ அந்த மை ஒர்க் டே பேஜஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஓகே, அப்படி அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஸோ உங்களோட ரெஸ்யூம்ஸை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைனா அப்ளை மேனுவலி. ஸோ இந்த அப்ளை மேனுவலி கொடுத்துட்டு ஸோ உங்களோட டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னாக நீங்களே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு டீட்டெயில்ஸாக ஒன் பை ஒன்னாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்தால் இதை கொடுத்துக்கோங்க. இல்லை ரெஸ்யூம்ஸை வச்சு நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆப்ஷனுமே இருக்குது. இதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைஸ், அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மெயில் வரும். ஸோ மெயில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதில் அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஸோ இந்த இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி மேக் பண்ணி உங்களுக்காக நான் டெலிவரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த சாட்டர்டே வந்துட்டு நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா கோயம்புத்தூர் மீட்டப்பில் வந்து கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஃப்ரீ என்ட்ரி தான். ஸோ அதில் நாங்கள் இருப்போம், எங்கள் டீம் இருப்பாங்க, ஸோ எங்களோட கொலீக்ஸ் இருப்பாங்க, இல்லை வந்துட்டு எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து உங்களோட நெட்வொர்க்கிங்ஸ் பெரிய லெவலில் இருக்கும். தென் அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிகேஷன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வரீங்களோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ பெய்ட் மென்டர்ஷிப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயுமே வந்து ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தென் இந்த ஜாப்க்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை கிளிக் பண்ணி ஜாபே அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 1-to-1 மென்டர்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.